வணக்கம். இடைத்தேர்தலுக்கு தயாராகிறதா தேர்தல் ஆணையம் என்ன திடீர்னு அதுக்குள்ளேயும் துள்ளி வருகிறது வேலையில் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. பொதுவாக துள்ளி வருகிறது வேலையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான முக்கியமான செய்திகளை மக்கள் மீது இருக்கிற அக்கறையில் நம்ம சொல்லுவோம். இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய 2026 பொது தேர்தல் இப்போ தான் முடிஞ்சு புதிய ஆட்சி நம்ம முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் பொறுப்பேற்று ஒரு மாதம் தான் நிறைவு செஞ்சுருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. பொதுவாக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, யாராவது எதிர்பாராத விதமாக விபத்துலையோ உடல் நலம் இல்லாமலையோ அவங்க உயிர் பிரிய நேர்ந்துச்சுன்னா அந்த தொகுதியில் கடந்த காலத்துலலாம் இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு மாதத்துக்குள்ள தங்கள் வெற்றி பெற்ற கட்சியின் மீது பல ஆண்டுகளாக பயணம் செய்தவர்கள், பணி செய்தவர்கள் திடீர்னு நம்பிக்கை இழந்து இப்போ ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தாவேக அரசின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்த காரணமாக இடைத்தேர்தல் வருவதை பார்த்து மக்கள் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. இப்போ 6 தேர்தலுக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துள்ளி வருகிறது வேலையில் முகமது பின் துக்ளக் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இப்போ நமக்கு அதுதான் நினைவுக்கு வருகிறது. இந்த தாவேக அரசு தனக்கு மெஜாரிட்டி வேண்டி இருப்பதால் தாவேக அரசிற்கு ஆதரவு தந்து தன்னிடம் வருபவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி, ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. ஆனால் யாரும் வரல. ஏன்னா அப்பெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலை. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் கொடுத்த அழைப்பை ஏற்று தன்னிடம் வருவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி என்று அறிவித்தவுடன் எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. காங்கிரஸ் கொடுத்தாங்க. அப்புறம் தொடர்ந்து அதில் பொது உடைமை கட்சி மட்டும் அமைச்சர் பதவி ஏற்றுக்கலை. அவங்க ஒரு கொள்கை ரீதியான ஒரு உடன்பாடுன்னு சொல்லி அவங்க ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த முகமது பின் துக்ளக்க அப்படின்னா அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார். இந்த முகமது பின் துக்ளக்கு அதில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உடனே தனக்கு ஆதரவு தருபவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவின்னு அறிவிப்பார். அது ரொம்ப மாண்புமிகு நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற மேலை உறுப்பினர், திரைப்பட நடிகர், பத்திரிகையாளர் ஷோ அவர்களுடைய அந்த முகமது பின் துக்ளக் மிகப்பெரிய ஃபேமஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஆதரவு அவருக்கு பார்த்தீங்கன்னா 300-400ன்னு உயர்ந்துக்கிட்டே போகும். திடீர்னு அவர் கூட இருக்கிற ஒருத்தருக்கு துணை பிரதமர் தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்த ஆதரவெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த முகமது பின் துக்ளக்குடைய கதை. அது மாதிரி துக்ளக்கிடம் பதவிக்காக படையெடுத்தவர்களெல்லாம் பறவையாய் பறந்து போய் துக்ளக் தனிமரமாய் நிற்பார். இதுதான் அன்றைய துக்ளக்குடைய கதையினுடைய சாரம்சம். இப்போ என்ன பிரச்சனை பற்றி நம்ம துள்ளி வருகிறது வேலையில் பேச போகிறோம்னா, கட்சி தாவலை ஊக்குவித்து தாவேகா நடத்திய குதிரை பேர அரசியலால் தான் தேவையற்ற முறையில் மக்கள் மீது 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் குற்றச்சாட்டாக நினைக்கக்கூடாது. தாவேகா அரசனுடைய ஆயுளை கூட்டுவதற்காக பிற கட்சிகளிலிருந்து வெற்றி பெற்றவர்களை தங்களுடைய கட்சிக்கு தாவுவதற்கு அவர்கள் ஊக்குவித்த காரணத்தால் தான் இந்த இடைத்தேர்தல் வருகிறது அப்படின்னு மக்கள் இன்றைக்கு அதிர்ச்சியில் இருக்காங்க.
இதில் என்ன கவலை? நீ கேட்கலாம், என்னங்க சொல்லி ஒரு இப்படி நீங்கள் பேசுகிறது நியாயமா? தங்களுக்கு மெஜாரிட்டி வேணும்னா அவங்க எந்த வகையிலையும் கையாளுவாங்கல்ல, அதுதானே விவேகம், அதுதானே அரசியல் தந்திரம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இதை பார்க்குறவங்க அதை பற்றி நினைக்கலாம். அரசியல் தந்திரம், அரசியல் நாகரிகம்னா இதுவரை தமிழ்நாடு இது மாதிரி நம்ம பார்த்ததில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பிறகு 70 ஆண்டுகள்லாம் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இது மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு சந்தித்ததில்லை. இப்போ அதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஆணையம் தயாராகிடுச்சு, கட்சிகள் தயாராகிடுச்சு, மக்கள் தயாராகிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ஆள் பிடிப்பதில் இருக்கின்ற அரசின் கவனம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே திரும்பாதது தமிழக மக்களை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. இப்போ என்ன நிலைமைனா, தாவேக்காவில் சேர தனது எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு வசந்த கால கனவுகளோடு விஜய் கட்சியின் வாசலில் காத்து கிடந்தவர்களுக்கு நம்ம முதல்வர் விஜயின் தரிசனமே கிடைப்பது குதிரைக்கு கொம்பு முளைத்ததை போல அரிதிலும் அரிதாக இருக்கின்றது என்று ஒரே புலம்பல். இப்போது தாவேக்காவுக்கு தாவியர்களின் நிலைமை என்ன என்று சொன்னால், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக திரிசங்கு நிலையிலே மனக்குமரலோடு காலம் கழிந்து வரும் என்று காத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அனுதாபப்படுவதா அல்லது வேதனைப்படுவதா என்பது நமக்கு புரியல. மொத்தத்தில் இந்த இடைத்தேர்தலை திணித்திருப்பது என்பது தாவேக்கா அரசின் ஆயுளை கூட்டிக் கொள்வதற்காக அவர்கள் கையாண்ட அந்த அணுகுமுறை என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமானதாக, ஜனநாயக மாண்பை குலைப்பதாக, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படும். இப்போ அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? அதில் நம்ம ஆதவ அர்ஜுனான்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் இதில் கில்லாடி, கட்சி தாவுறதுலையும் கில்லாடி, கட்சி தாவுறவங்களை தூக்குறதுலையும் கில்லாடி, அழகா அற்புதமாக பேஸ் அவர் அதுக்கு ஒரு புது விளக்கம் சொல்லுவார். அதிமுகவும் தாவேக்காவும் நம்ம ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு புது விளக்கத்தை சொல்லுவார். அது நம்ம கேட்குற போது தலையே கிருகிருன்னு சுத்தம், நெஞ்செல்லாம் வெடிக்கும். அதிமுகன்றது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி. புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் காப்பாற்றி இன்றைக்கு தேர்தல் களத்தில் நின்று மக்களின் நம்பிக்கை பெறுவதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சி ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான கட்சி என்று மக்களால் 54 ஆண்டு காலம், இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழகத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் புண்ணியத்தாலே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புண்ணியத்தாலே, புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலே மக்களுக்கு சேவை செய்யும். மக்களுக்கு சேவை செய்வதற்கு எல்லா நேரங்களிலும் அதிகாரத்தில் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. அதிகாரத்தில் எப்போது உட்கார வைக்க வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும். அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிகாரத்தில் உட்கார வைப்பார்கள். ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சேவை செய்வதிலே ஒரு நாளும் சளைத்ததில்லை. இந்த 54 ஆண்டு கால வரலாறு ஆதவ அர்ஜுனா போன்ற தற்கூரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம், அறவேக்காடு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. என்றால் அவர் இந்த அரசியலுக்கு பொது வாழ்க்கை ஒரு 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்குவோமே. நமக்கு தெரிஞ்சு ஊடகங்களில் பார்க்குறோம். இந்த 5 வருஷத்தில் திமுகவில் அன்றைய முதல்வர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனோட கைகோத்து அன்றைக்கு ஒரு ஸ்டாட்டிக் டீமை நடத்தினார். அதற்கு பிறகு என்ன செஞ்சார்? விசிக கட்சியில் போய் சேர்ந்தார். எதுக்கு? தனக்கு எம்பி பதவி கிடைக்கலன்றதுக்காக. விசிகாவில் என்ன செஞ்சார்? தலைவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவருடைய செயல்பாடு அந்த தொண்டர்களுக்கு
உடன்பாடு இல்லாத காரணத்தினால அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். கடைசியில் அதிமுகவில் வாய்ப்பு தாங்க அப்படின்னு எடப்பாடி அவருடைய கதவை தட்டினார். உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமளிப்பது என்பது சரியாக இருக்காது என்று முடிவெடுத்தார்கள். அதே போன்று கடைசி புகலிடமாக அன்றைக்கு வாசலை திறந்து வைத்து ஆள் வருவார்களா என்று காத்திருந்த விஜய் கட்சிக்கு, தாவேகா கட்சிக்கு இவர் வாராத இந்த மாமணியாக வரப்பிரசாதமாக தெரிந்தார்கள். அவர் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆள் பிடிக்கிறதுல சனிக்கிழமை தோறும் என்று நிர்ணயித்திருப்பது நமக்கு துக்ளக் பின் முகமது பின் துக்ளக் கதை தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆகவே காலம் எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு கை கொடுக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆகவே காற்று இன்றைக்கு அவர்கள் பக்கம் வீசுகிறதுனாலே அவர்கள் தூற்றிக்கொள்கிறார்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை போல அந்த நடவடிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த துள்ளி வருகிறது வேலியில் இந்த அறவேக்காட்டுத்தனமான பேச்சுகளை எல்லாம் நிறுத்திவிட்டு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நிதிநிலையை காரணம் சொல்லாமல் நீதியை நிலைநாட்டுவதற்கு இந்த தாவேக அரசு முன்வருமா என்பதை இந்த துள்ளி வருகிறது வேலையில் நாம் முன்வைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.